ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 அக்கௌண்டன்சியில் டிஎன் டெக்ஸ்ட் புக் .inல எடுத்து வச்சுருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் 4 இது யூனிட் 5ல் வருது. யூனிட் 5ல் ஓகே, 1 மினிட். யூனிட் 5ல் அதாவது அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர், யூனிட் 5. ஓகே, சரி, கொஸ்டின் பார்க்கலாம். Rajesh and Ramesh are partners sharing in the ratio 3:2. ஸோ மொத்தம் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ராமன் இஸ் அட்மிட்டட் ஆஸ் அ நியூ பார்ட்னர். ஓகே, ஸோ இது அட்மிஷன் சாப்டர். ஒரு புது பார்ட்னர் உள்ள வராரு, தேர்ட் பார்ட்னர் உள்ள வராரு. ஸோ அவங்க நியூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ சரி, த ஃபாலோவிங் ரிவால்யூவேஷன்ஸ் ஆர் மேட். வாட் இஸ் ரிவால்யூவேஷன்? ஒரு நியூ பார்ட்னர் உள்ளே வரும்போது ஓகே, உங்கள்கிட்ட இருக்கிற அசட் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து இம்மிடியேட் என்ன விலையோ அந்த விலைக்கு போடுவீங்க. அதாவது கரண்ட் வேல்யூக்கு மதிப்பு போட்டால் தட் இஸ் கால்ட் ரிவால்யூவேஷன். ஓகே, கரண்ட் டேட்டுக்கு அதை நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் ரிவால்யூவேஷன். ஓகேயா? சரி, ரிவால்யூஷனுக்கு என்ன அக்கௌண்ட் அது முதல்ல பார்த்துடலாம். ரிவால்யூஷன் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் என்ன? கரெக்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கரெக்ட், அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம். இதுதான் ரூல் ஆஃப் நாமினல் அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ இதே பிரின்சிபிளில் நம்ம போடலாம். இப்போ அதாவது இதே ரூலில் த வேல்யூ ஆஃப் பில்டிங் இஸ் இன்க்ரீஸ்டு பை 15,000. அதாவது தி ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஏ. ஸோ பில்டிங்கிறது என்னது? அசட். கரெக்ட். அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் கெயின் ஆர் லாஸ் அது முதல்ல பார்க்கணும். கரெக்ட், கண்டிப்பாக. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது, இல்லை ஃபோன் இருக்குது, அதனுடைய விலை ஏறுனானா இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட். கரெக்டாக? அது அப்போ இட்ஸ் எ ப்ராஃபிட். கரெக்ட். ஸோ முதல்ல அதை போட்டுவாங்க. அப்போ திஸ் இஸ் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்னா ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட்டை என்ன செய்யணும்? கிரெடிட்டா டெபிட்டா? கரெக்ட். கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகே, அப்போ ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ இதை டெபிட் பண்ணுவீங்க. கரெக்ட், அசட்டை டெபிட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ட்ரி வந்து பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார், அதாவது அசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிவால்யூவேஷன். ஓகேயா? ஸோ அதான் போட்டிருக்கீங்க ஃபஸ்ட் என்ட்ரி, பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிவால்யூவேஷன். ஏன்னா ரிவால்யூஷனுங்கிறது இந்த இடத்துல கெயின், ஜின்னு போட்டுடுறேன். பில்டிங்கிறது அசட் விச் ஹஸ் கான் அப். ஓகேயா? அதனால யூ டெபிட் அசட் அண்ட் கிரெடிட் ரிவால்யூவேஷன். ஓகேயா? அடுத்தது பி, த வேல்யூ ஆஃப் த மிஷினரி. ஸோ மிஷினரிங்கிறதும் அகெயின் அசட்டு தான். இஸ் டிக்ரீஸ்டு பை 4,000. டிக்ரீஸ்னா உங்கள்கிட்ட இருக்க அசட் வேல்யூ குறைஞ்சதுன்னா தட் இஸ் ஏ லாஸ். முதல்ல ப்ராஃபிட், அடுத்தது லாஸ். அப்போ இது ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிவால்யூவேஷன் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ இந்த இடத்துல டெபிட் ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் பிகாஸ் இட் இஸ் எ லாஸ். அப்போ என்ன கிரெடிட் பண்ணணும்? கரெக்ட், அந்த பர்டிகுலர் அசட்டை, எந்த அசட்டோட வேல்யூ குறைஞ்சதோ கரெக்ட் அந்த அசட் வேல்யூவை கிரெடிட் பண்ணணும். ஓகே, ஸோ ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மிஷினரி அக்கௌண்ட். இருக்கீங்களா? ஓகே, அடுத்தது சி பார்க்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இஸ் மேட் ஃபார் 1,000. ஓகே, இதில் எதுவும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னே கொடுக்கல, ஆனால் வேறு ஏதாவது மீனிங் இருக்கா பார்க்கணும். டவுட்ஃபுல் டெட்ஸ் எதில் போடுவீங்க? கரெக்ட், டெட்டாஸ்லேருந்து வரும். கரெக்டாக? டெட்டாஸில் வர வேண்டிய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் குறைச்சிடுவீங்க, கம்மியாக வருது. அப்போ அசட் வேல்யூ இஸ் கோயிங் டவுன். அப்போ இது லாஸாக கெயினா? கரெக்ட், இது லாஸ். அப்போ லாஸாக இருந்தால் அகெயின் யூ ஹவ் டு டெபிட் ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த பியும் சியும் ஒன்றா போட்டாங்க. பி அண்ட் சி ஒன்றா போட்டாங்க. அது போடக்கூடாது, தனியாகவே போட்டுடலாம். ஸோ ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு போடணும். ஏன்னா இதுவும் அகெயின் அசட், பிகாஸ் டெட்டாஸ் இஸ் அன் அசட், அதோட வேல்யூ குறையிறதுனா என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிகிட்டேருந்து 100 rupees வர வேண்டிய இடத்துல 90 ரூபா வருது.
அப்போ 10 ரூபா லாஸ். தட் இஸ் கால்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா முதல்துக்கு ப்ராஃபிட் 15,000 ஏன்னா ரிவல்யூஷன் கிரெடிட் பண்ணியிருக்கு 15,000. இது லாஸ் 5,000. அப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா 10,000 rupees ப்ராஃபிட். கரெக்டாக? நான் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ட்ரி 15,000 ப்ராஃபிட், செகண்ட் என்ட்ரி 5,000 லாஸ். ஏன்னா ரெண்டு என்ட்ரி ஒன்றா போட்டாங்க, ரெண்டு ஐட்டம்ஸையும். மெஷினரி அக்கௌண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டதுனால 5,000 rupees லாஸ். ஸோ 15,000 ப்ராஃபிட்டில் 5,000 லாஸ் போச்சுன்னா 10,000 rupees இஸ் அ நெட் ப்ராஃபிட். ஓகேயா? இப்போ அதை என்ன பண்ணோன்னா we should transfer to old partners in old ratio. Old partners in old ratio. அதுதான் முக்கியமான கான்செப்ட். ஸோ the revaluation will go to old partners, okay, in old ratio. ஸோ டெபிட் ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் 10,000, கிரெடிட் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? ஓல்டு ரேஷியோ இஸ் 3:2. ஸோ ஓல்டு ரேஷியோ இஸ் 3:2. அப்போ 10,000 இன்ட்டு 3/5 போடணும். கரெக்டாக? 3/5 இன்ட்டு 10,000 போட்டிங்கன்னா 10,000 5,000 வகுத்தா 2,000 வரும். 2,000 இன்ட்டு 3 6,000. கரெக்ட். ஸோ 6,000 அண்டு 4,000. ஸோ இப்படி தான் ஜேர்னல் என்ட்ரி போடணும். அண்ட் இந்த 10,000 rupees ப்ராஃபிட்டை வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஒன் ரிவால்யூவேஷன் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ இதில் கிரெடிட் சைடில் கெயின் வரும், ஏற்கனவே பார்த்துட்டோம். டெபிட் சைடில் லாஸ் வரும். பிகாஸ் ரிவால்யூஷன் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்குது. ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். கரெக்ட். ரிவால்யூஷன் அக்கௌண்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். ஒய் நாமினல் அக்கௌண்ட்? ஏன்னா இந்த என்ட்ரிஸ்லாம் போட்டு முடித்த உடனே என்ன ரிவால்யூஷனில் இருக்கோ that will go to the partners account. That will go to partners account. அதனால it is called revaluation account. Okay, nominal account. So first the building gain, அடுத்தது building gain, machinery loss, provision for doubtful debts loss. ஸோ மிச்சம் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ரேஷியோ பண்ணிங்கன்னா 15,000 rupees டேலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். ஸோ இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4. இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். அது நீங்களும் போட்டு பாருங்கண்ணே. தேங்க்யூ.